இந்த ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கானது. அதுவும் இந்த இளமையாக இருக்கக்கூடிய இளைஞிகள்னு சொல்றோம் இல்லையா? அந்த இளம் வயதிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு விசேஷமான பூஜை என்றே எடுத்துக்கொள்ளலாம். இது போக தங்களுடைய அழகு அப்படியே நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெண்கள், அதாவது எந்த பெண்ணு தான் சார் விரும்ப மாட்டா? எல்லா பெண்களுமே தாங்கள் அழகாக இருக்கணும் தானே நினைச்சுட்டு இருப்பா. அதிலும் குறிப்பாக அந்த அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா இல்லையா? அந்த அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்கள் இந்த ரம்பா திருத்தியை, இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டியது. இந்த ரம்பா திருத்தியை நாள்ல எப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னா, அந்த வாழை கண்ணுலாம் இருக்கு இல்லையா? நம்ம வரலட்சுமி விரதத்துக்குலாம் வாழைக்கண்ணு கொண்டு வந்து வச்சு தானே பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி அந்த வாழை கண்களை கொண்டு வந்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா. முடிந்தவர்கள் பக்கத்திலேயே வாழைத்தோப்பு ஏதா இருக்குன்னு சொன்னா, அந்த வாழை தோப்பிற்கே சென்று அந்த வாழை மரத்தினுடைய அடியிலேயே அமர்ந்து கொண்டு அங்கே ஒரு கௌரி அம்மனை வைத்து அந்த இடத்திலேயே நீங்கள் பூஜை செய்து வழிபடலாம். அதுவும் குறிப்பா அதற்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னாலே, ரம்பான்னு சொன்னாலே வாழைன்னு தான் அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய அந்த வாழை பழங்களையே நெய்வேத்தியம் செய்யலாம் சொல்றா. இந்த வாழைப்பழத்திற்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு தெரியுமா? இறைவனினுடைய பூஜை அப்படின்னு சொன்னாலே, போய் பூ பழம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாலே, முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய பழம் என்றாலே அங்கே வாழைப்பழம் தானே நம்முடைய நினைவிற்கு வருகிறது. பூஜைகளுக்கு மிகவும் உகந்த பழமாக, உரிய பழமாக அந்த வாழைப்பழத்தினைத்தான் சொல்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு மாம்பழம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட, அதை நாம் எச்சில் படுத்தி அந்த கொட்டையை கீழே போட்டிருப்போம். அதுல இருந்து தான் இன்னொரு கண்ணு அப்படிங்கிறதே வந்திருக்கும். அது அத்தனை மற்ற பழங்கள் அத்தனையுமே எச்சில் படுத்தி அதன் பிற்பாடு நாம் வீசி எறிந்த அந்த விதைகளின் மூலமாக, அந்த கொட்டைகளின் மூலமாகத்தான் வந்திருக்கும். ஆனால் வாழை மரத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணு வளர்ந்துட்டு இருக்கும் பொழுதே பக்கத்திலேயே அந்த வாழை மரத்துக்கு பக்கத்துல அது கொலை தள்ளும் பொழுது இன்னொரு கண்ணு அப்படிங்கிறது வந்துடுது இல்லையா? அதற்கு எச்சில் படுத்தப்பட்ட அந்த கொட்டைகள் அவசியமே இல்லை. அது போன்ற விதைகள் இல்லாமலேயே வளரக்கூடிய ஒரு தன்மை இந்த வாழைப்பழத்திற்கு உண்டு. அதன் மேல் எச்சில் என்பது இல்லாததால் அது மிகவும் புனிதமான ஒரு பழமாகவே பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அது இறைவனினுடைய நெய்வேத்தியத்துல மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுவும் குறிப்பாக இந்த ரம்பா திருத்தியை நாளிலே நம்ம சொன்ன மாதிரி இந்த இளைஞிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தங்களுடைய அழகை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த பருவ வயதிலே இருக்கிற பெண்களும் சரி, வயதான பெண்களாக இருந்தாலும் கூட தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்ங்கிறது குறையக்கூடாது. நம்மளை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ற மாதிரி நம்ம லட்சணமா இருக்கணும்னு நினைக்கிறா இல்லையா? அவ அத்தனை பேருமே இந்த நாளிலே அந்த வாழை கண்ணை வைத்து அதற்கு பக்கத்திலேயே ஒரு கலசத்தினை வைத்து இந்த ரம்பா திருத்தியை பூஜையை மேற்கொள்ள வேண்டியது.